Max Mania sale under 499. Rush to your nearest Max fashion store now. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். கலடா வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 2024ஆம் ஆண்டு ஒரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படின்றது தான் பார்க்க போறோம். எந்தெந்த ராசி கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்தெந்த ராசி ஓகேவா இருக்கலாம் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கூட 5 ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க போறோம். ஸோ முதல் ராசியான மேஷம், அதோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் சார். மேஷ ராசிக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் நாம் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு 12/12/2014 கொஞ்சம் நேரம் சரியாக இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாகவே நேரம் சரியில்லாமல் இருந்தது. 2023 அப்படிங்கிறது 22, 23 அந்த 2 வருஷமுமே மேஷராசிக்கு ஒரு விஷ காலம்னு சொல்லலாம். ஸோ எதை செஞ்சாலுமே அதில் ஒரு ஃபெயிலியர், ஒரு மன கஷ்டம் அந்த மாதிரி இருந்தது. இதில் மெயினாக மேஷராசிக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் உண்டு. சூப்பர் சார். இதுல எல்லாம் அப்படியே சந்தோஷமா இருக்க போறாங்க. கண்டிப்பா அது மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மேரேஜ் சக்ஸஸ் ஆகிடும். அப்புறம் அந்த சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், இந்த மாதிரியான அப்புறம் பகுத்தறிவு திருமணம் அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க மீண்டும் குடும்பத்தோடு சேர்ந்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் உத்தியோகம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ரொம்ப ஒரு கடுமையான பிரச்சனை. ஒரு 2 வருஷமாக மேஷராசிக்காரங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஜான் ஏறினா முளம் சறுக்குது, ரொம்ப ஃபெயிலியர், லாஸு, அது மாதிரி. இனிமேல் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குது. அது மாதிரி உடல் ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் அவங்க கவனமாக நடந்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் மேஷராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா ருசியாக சாப்பிடக்கூடியவங்க. அப்போ சாப்பாடு விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது அவங்களுக்கு ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விசா சம்பந்தமான பிரச்சனைகள், சாமி நான் இந்த மாதிரி க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கண்டிப்பாக அதெல்லாம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ டோட்டலாக நம்ம பார்க்கும்போது குடும்பம், வீடு, மண், மனை, வாகனம், கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமாக இருந்துக்கணும். அவங்க முருகன் வழிபாடு நிறைய பண்ணணும். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சார். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நன்றி. சுதா மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேஷராசிக்கான பலன். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தைரியமாக இருக்கக்கூடியவங்களாகவும் நல்ல வீரியமாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஜென்மராக இருந்தார். அவர் இப்போ தான் அக்டோபரில் தான் உங்களுக்கு விலகியிருக்காங்க. ஆனால் ஜென்ம குருவும் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு எந்த பலனாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியான தொழில் விஷயங்கள் இப்போ நல்லாயிருக்கும். திருமண காலகட்டங்கள் நல்ல, அதாவது லேட் ஆகிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷங்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை அமைப்பு கிடைக்கும். ஏன்னா பஞ்சமத்தை குரு பார்த்துட்ருக்கார். அதனால் குழந்தை பாக்கிய அமைப்பு நல்லா சூப்பராக கிடச்சிரும் அவங்களுக்கு. ஆனால் ஹெல்த் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு மேசராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ கேது பகவான் 6ல் வந்துட்டார். இப்போ அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள், அஜீர்ண கோளாறு மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் வழக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஏற்கனவே வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும். எதுவுமே இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் நம்ம, அதாவது எதையுமே கொஞ்சம் அதிகப்படுத்தியாக இஷ்யூ பண்ணிட்டோம்னா வழக்குகள் வந்துடக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால் வழக்குகள் விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தூக்கம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதனால் தூக்கமின்மையாலையும் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா 12ல் ராகு பகவான் இருக்காரு. நல்ல வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்கும். தந்தைக்கு அனுகூலமாக இருக்கும். தந்தையாக போகிறவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2024 ஒரு முன்னேற்றமாக வரக்கூடியவங்களாகவும் மேம்பாடாக வரக்கூடிய ராசிக்காரர்களாகவும் மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ராம்ஜி சாமிகள் மேஷராசி. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே குரு, இந்த பக்கம் சனி 11ல் ஆட்சி பெறுகிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி. ஸோ லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றா என்ன நடக்கும்? கடையில் ஆளே வரல சார்.
கஸ்டமரே இல்லை, நான் உட்காந்து ஓட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் க்யூ கட்டி நிற்பாங்க. ஸோ 11ல் இருக்கிற சனி மாமனார் வீடு மாமியார் வீட்டுடைய அனுக்கிரகம், புதிய நண்பர்கள், விஐபி ஃப்ரெண்ட்ஸுடைய அறிமுகம் போன்றவற்றை தரும். 5, 7, 9 பார்க்குறாரு. குரு உடம்புலேயே உட்காந்துருக்காரு. அப்போ குழந்தையே இல்லை சார், இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுருங்க, எனக்கு கல்யாணமே ஆகலை சார். ஸோ அப்போது குழந்தையின்மை, அதே மாதிரி திருமணமாகாத தன்மை, ஸோ வியாபாரத்தில் விருத்தியின்மை, இது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷனலாக சரியாகும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா 12ல் இருக்கக்கூடிய ராகு, இந்த ராகு என்ன தருவார்னா, யாராவது என் நண்பன், என் உயிர் நண்பன், என்னுடைய மச்சான் என்று சொல்லிலாம் கையெழுத்துலாம் போட்டீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டு தூக்கிட்டு போய் உள்ள வச்சுருவாங்க. ஸோ அப்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயங்களில். அதே மாதிரி இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சட்ட விதி மீறல் போன்றவையெல்லாம் ஈடுபடவே கூடாது. உடம்புலேயே உட்காந்துருக்க குரு, ஒற்றை குரு எப்பயுமே பிரச்சனை. உடம்புல குரு இருந்தாலே கல்லீரல், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெருங்குடல், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தருவார். அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும். யாருக்காவது ஏதாவது தீர்த்தவாரி இருந்தால் அந்த பழக்கமெல்லாம் விட்டுறணும். ஸோ அப்போது உடம்புல உட்காந்துருக்கிற குரு என்ன தருவாருன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தருவார். அதே மாதிரி 11ல் இருக்கிற சனியும் 3ஆம் பார்வையாக 1 பார்த்துடுறாரு, லக்ன அந்த ராசியை பார்த்துடுறாரு. அப்போ கால் வலி, மூட்டு, ஜாயின்ட்ஸ் பெயின் போன்றவைகள் எல்லாம் ஏற்படும். இருந்தாலுமே மேஷராசிக்காரர்களுக்கு சார் நல்லது சொல்லலாம் சார், 11 கூடியவன் ஆட்சி பெற்றிருக்கிறான், உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து குரு வந்து உடம்புலேயே உட்காந்து 5, 7, 9 பார்க்குறாரு. சிரிச்சுட்டே இருக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க. அடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாக இல்லை, இன்னொரு 2.5 வருஷம் உங்கள் காட்டில் மழை, ஜாலியாக இருக்கு. சூப்பர், நன்றி சார். குமரன் சார், மேஷ ராசிக்காரர்களுக்கு. மேஷராசி ஃபஸ்ட்டு பிறக்கின்ற நாள் எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க சொல்லிட்டோம்னா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். அண்டு 1/1/2024 அன்று பிறக்கின்ற நேரம் 12 மணி 1 நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைக்கி மார்கழி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமி, கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதி அன்று பிரீத்தி நாம யோகத்தில் கௌளவ கணத்தில் பிறக்கிறாங்க. வருது, கரெக்டாக வருது, கன்னி லக்னத்தில் வருது. சிறப்பான அமைப்பு தரக்கூடிய காலகட்டம். இப்போ என்ன அப்படின்னாக்கா, சார் கேட்ட மாதிரி மேசராசியில் குரு, தலையிலே குரு உட்காந்துருக்காரு. அப்போ யாராருக்கு நீண்ட நாட்களாக தலைப்பகுதி பாதிக்கப்பட்டு, தலைக்குள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காங்களோ, நிச்சயமாக அவங்களுக்கு குணமாகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. இந்த வருஷத்தில் நிச்சயம் குணமாக. நீண்ட நாளாக துன்பத்தில் இருந்திருப்பாங்க தலைப்பகுதியில் பாதிக்கப்பட்டு. அவங்களுக்கு இந்த டைம் வந்து மிக சிறப்பான, அதாவது சாதாரண ஈஸியாக சொல்லிடுவோம், இந்த அவங்களுக்கு தலையில் பாதிப்பு இருந்துச்சு, பிரெயினில் பாதிப்பு, சின்ன கழுத்தில் ஸ்பைனல் கார்டு இங்கேருந்து பாதிப்புன்னு சொல்லி ஈஸியாக சொல்லுவோம். ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் துன்பத்தில் இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் நிச்சயமாக அவங்க அந்த துன்பத்திலேருந்து வெளியே வருவாங்க, நிச்சயம் உண்மை. இன்னொன்று, மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் கரெக்டாக 8ஆம் இடத்துல. இப்போ அந்த 1/1/2024 கன்னி லக்னம் பிறக்கக்கூடிய அந்த நிமிஷத்தில் மேசராசிக்கு 8ஆம் இடத்துல ராசி அதிபதி 8ல் மறைஞ்சிருக்காரு. சுக்கிரன், புதன் இருக்குது, செவ்வாய் இருக்காங்க. அந்த டைம் தான் வெளியே வராரு செவ்வாய். அதனால் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தெரியாமல் வாங்கிட்டாங்கன்னா அந்த லிட்டிகேஷன் சொத்தாக கைக்கு வந்துடும். வாழ்நாள் முழுவதும் வருஷக்கணக்கில் துன்பப்படும். இன்னொன்று, 7ஆம் அதிபதி சுக்கிரன் 8க்கு போயிட்டார், புதனோடு சேர்ந்து 3 ஆறுக்குடைய புதனோடு சேர்ந்து 8ல் இருக்கார். இப்போ திருமண விஷயங்களை பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணங்கள் இந்த வருஷம் அதிகமாக நடக்கும். ரொம்ப நாள் வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பெரியவங்க நடக்கக்கூடாதுப்பாங்க, இவங்களே ஒரு நல்ல முடிவோட பெற்றவங்களோட சமூகத்தோடு நடக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது அதிகமாக நடக்கும். அவங்க பெற்றவங்களோட சமூகத்தோடு நடக்கும். சிறப்பாக வாழ்க்கை வாழ்வார்கள். சூப்பர், நன்றி சார். கமாண்டோ கண்ணன், நீங்க சொல்லுங்க. இந்த மேசராசி வந்து இந்த 2024 அரிமான ஆண்டு தான். என்னன்னா, குரு ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. ஜென்ம குருன்றது வந்து குரு பகவான் வந்து 5ஆம் இடத்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால வந்து அவங்களுக்கு பூர்வீக சொத்து, குழந்தையாலேயோ அவங்களுடைய அறிவாலேயோ எல்லா திறமைகளும் உண்டு. அது தந்தைக்கு அனுகூலம் உண்டு, குழந்தைக்கு அனுகூலம் உண்டு. கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு பிள்ளைமார்களுக்கு கல்யாணம் ஆகும். அது ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டால் படிப்பு நல்லா இருக்கும். இவங்களே வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் ஏதாச்சும் போகணும், பிஸ்னஸ் பண்ணால் போனால் சிறப்பாக இருக்கும். சனி 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு. அதனால தொழில் கண்டிப்பாக உண்டு. அவர் ஐயா சொன்ன மாதிரியா அவங்களுக்கு வந்து இவங்களால கூட்டம்லாம் கூட இன்னும் மட்டும் கூட்டம் வந்து நிறைய குமியும். அவங்க பிஸ்னஸ் சூப்பராக செய்யலாம். அவங்க உடல் ரீதியான தலையில் கொஞ்சம் தலை சம்மந்தப்பட்டது வரும். அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு வராது, அதனால வந்து இப்போ மேசராசி இருக்கிறதுல பெஸ்ட்டான ராசி வந்து மேசராசிக்கு. அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லா ஆசைகளும் நிறைவேறும். ஒன்றும் பயப்படுறதால சூப்பராக இருக்குது.
நன்றி சார். ஆக மொத்தம் மேஷராசிக்காரர்களுக்கு பர்சனல் லைஃப் ஜாலி, கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். ஆனா ஹெல்த், சட்ட சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? Max Mania sale under 499. Rush to your nearest Max fashion store now. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.